ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம். அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர் இந்த சைடில் மட்டுமே பண்ணக்கூடிய கொங்கு நாட்டு பிரியாணி. ஈரோடு அந்த சைட்லலாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த சாதம் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டு. டக்குன்னு பசிக்குது, எனக்கு எதாவது ஒன்று சாப்பிட்ணும், ஃபில்லிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த சாதத்தை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இதை ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஊருக்கு ஊர் மாறுங்க. கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஈரோடில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நாமக்கல்லில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அதோட டேஸ்ட்டுமே மாறும். இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நான் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரு 5-6 பொருள் வச்சே நான் பண்ணிடுவேன். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போடுவாங்க. எனக்கு என்னமோ அந்த பட்டை கிராம்போட டேஸ்ட்டெல்லாம் பிடிக்காதுங்க. அந்த பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அந்த சாப்பாடும் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு திகட்டுற மாதிரி ஆயிரும். நான் செய்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்டாது. நம்ம பருப்பு ஆட் பண்ணுறதுனால ப்ரோட்டீனும் நமக்கு இதில் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி உங்களுக்கு டக்குன்னு பசி எடுக்காது. நான் இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் சொல்கிற ரேஷியோவில் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 டம்ளர் அரிசி எடுக்கணும், 1/2 டம்ளர் பருப்பு எடுக்கணும். இதே ரேஷியோ தான், 1/2 தான். 1/2 ரேஷியோ தான். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தாலும் சரி, இல்லை பெரிய டம்ளரில் எடுத்தாலும் சரி, 1/2 பாதி அரிசி போடுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் பருப்பும் போடணும். பருப்புமே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு போடுற துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணணும், மற்ற எந்த பருப்பும் போடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும்தான் நல்லா ஊறணும், பருப்பு ஊறணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு, நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ்வலாக உங்கள் அரிசியோட டைப்பு தெரியாது எனக்கு, உங்கள் அரிசி எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைப்பீங்களோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பருப்பு போட்டால் போதும், பருப்பு ஊற வச்சா போதும். 10 மினிட்ஸ் கூட தேவையில்லை, நீங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட பருப்பு போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் போடுவாங்கங்க. எங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன், பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். பட் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்காக நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நான் 2 பேருக்கு தேவையான ஃபுட்டு குக் பண்ணுறேன், அதனால் இவ்வளோ வெங்காயம் எடுக்கிறேன். எங்கள் ஊர் சைட்லலாம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க. கறி குழம்புல இருந்து சாம்பார் வரைக்கும் எல்லாத்துக்குமே. என் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் நிறையா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ உரிச்சு வச்சுருவாங்க. வேணுங்கும் போதெல்லாம் எடுத்து ஒரு கை எடுத்து எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. பட்டு எனக்கு டைம் இருந்தாலும் நான் உரிக்கிறதுக்கு எனக்கு வளையாது. அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. சின்ன வெங்காயத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நியாயம் பேசிக்கிட்டே ஒரு கூட தொலைச்சிருவாங்க. அவங்க நியாயம் பேச வரும்போதே கையில் பூண்டோ இந்த மாதிரி வெங்காயமோ எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அப்புறம் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போடுற பழக்கம்லாம் எங்கள் ஊருக்காரங்களுக்கு கிடையாது. ஒரு சிலர் கட் பண்ணி போடுவாங்க, ஒரு சிலர் அப்படியே முழுசாக போட்டுருவாங்க. அதே மாதிரி மிளகாய் பார்த்திங்கன்னா வரமிளகா, காஞ்ச மிளகாய் தான் போடுவாங்க. பட் நான் 2மே போடுவேன், வரமிளகாயும் போடுவேன், காஞ்ச மிளகாயும் போடுவேன். எங்கள் ஊரில் வரமிளகான்னு தான் சொல்லுவாங்க, காஞ்ச மிளகாயை. 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் போட்டால் போதும். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 இந்த அளவு போட்டுக்குங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 மிளகா போட்டால் போதும். நான் எப்படியும் இதோட சேர்ந்து கொஞ்சம் சாம்பார் பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு அரிசி ஊறுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகணுங்க. அந்த டைமில் வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான், அதை மட்டும் கட் பண்ணி வைக்கலாம். நான் தக்காளி 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 3 தக்காளி கூட போட்டுக்கலாம். இந்த சாப்பாடு ஒன்று தாங்க, எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சாப்பாடு குழஞ்சி போனாலும் நல்லாயிருக்கும், உதிரியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை கஞ்சி சாதமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஏன் அடி பத்துனா கூட அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். போகுது அடி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாதம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாதத்துக்கு கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், தயிர் வச்சு சாப்பிட்லாம். நான் கடலெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன், ஒரு சிலர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு முக்கியம் பிகில், பூண்டு உளிக்கிறது அதை விட இரிட்டேட்டிங்க. இதை ஒரு சிலர் தட்டி போடுவாங்க, ஆனால் நான் சின்னதாக கட் பண்ணி தான் போடுவேன். நோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒன்லி பூண்டு.
அப்புறம் இன்னொன்று, எங்கள் ஊருக்காரங்க பூண்டெல்லாம் தொளிக்க மாட்டாங்க, தோலோடையே தட்டி போட்டுருவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக தான் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பல்லில் மாட்டோம், ஸோ தொளிச்சு தான் போடுவேன். டக்குன்னு வீட்டுக்கு உரம்பரை வராங்கன்னு வைங்களேன், இதை செஞ்சு போட்டுருவாங்க. இவ்வளோ பில்டப் கொடுக்குற டேஸ்ட்டு மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவர் தான் மெயின் ஹீரோ. யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யாரும், நம்ம தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் இந்த ஃபுட்டுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஆரம்பிக்கலாங்களா? இதுக்கு நான் கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் வரும். கடலெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றணும். ஸோ நான் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது கூடவே நம்ம ஹீரோ தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சீரகம் போட்டுக்கலாம். அப்படியே கடுகு உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போது நான் தொளிச்சு வச்சுருக்க பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டுறணுங்க, அப்போ தான் எண்ணெய்க்கு நான் இந்த கார்லிக் ஸ்மெல்லு வரும். நல்லா கிளறி விடுவோம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் போடணுங்க, அப்போ தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் வரும். அது நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் தூள் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க, அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை அப்படியே இதோட போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு, அரிசியும் பருப்புக்கும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபைனலாக இவனை போடாமல் எந்த டிஷ்ஷுமே ஃபுல்ஃபில் ஆகாது. கொத்தமல்லி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஒரு வழியாக குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போது 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. விசிலுக்காக தான் வெயிட்டிங். ஈரோடு கோயம்புத்தூர் சைடில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபேன் இல்லாமல் கிச்சனில் நிற்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். நான் சென்னையில் இருக்கேன். விசில் வர வரைக்கும் கொஞ்சம் காற்று வாங்கலாம். குக்கரில் விசில் வந்துருச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிட்லாம். சூடாக இருக்குது. இது கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா தயிர் வச்சு சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.